மரங்கொத்தி பறவையில எத்தனை வகையான பறவைகள் இருக்கு? 230ல இருந்து 240 ஸ்பீசிஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ மரங்கொத்தி பறவை 230 ஸ்பீசிஸ்னா அதோட சைஸ் என்ன அளவுல இருக்கும் ப்ரோ? இப்போ இருக்கிறதுல பெருசு கிரேட் ஸ்லேட்டி உட்பெக்கர், இருக்கிறதுலேயே இப்போ இருக்கிறதுல சின்னது பார் பிரஸ்டட் பிக்குலட். அது என்னென்ன நிறங்கள்ல இருக்கும் ப்ரோ மரங்கொத்தி பறவை? மரங்கொத்தி பறவை எங்க வாழும் ப்ரோ? அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், நியூசிலாந்து இது போன்ற இடங்களை தவிர உலகத்துல எல்லா இடங்கள்லயுமே மரங்கொத்தி பறவைகள் இருக்கு. அது ஏன் ப்ரோ அங்க மட்டும் இல்லாம இருக்கு? மரங்கொத்தி பறவை என்ன சாப்பிடும் ப்ரோ? இப்போ ஒரு மரத்தை நம்ம கொத்தி விட்டோம்னா அதுல இருந்து அந்த பிசின் மாதிரி, இப்ப அந்த இனிப்பை வச்சுட்டு எறும்புகள், வண்டுகள், மற்ற பூச்சிகள் அதுல சாப்பிட உட்கார்ந்த உடனே அந்த பிசினோட சேர்த்து அப்படியே இந்த எல்லோ பெல்லிட் சாப்சக்கர் அந்த பூச்சிகளையும் உறிஞ்சு சாப்பிட்டுடும். ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை அதனால கொத்த முடியும்? இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து 100 வாட்டி இல்ல, ஒரு 15ல இருந்து 20 வாட்டி வெறும் ஒரு செகண்டுக்குள்ள அது கொத்திடும், அவ்வளோ ஸ்பீடா. இந்த மரங்கொத்தி பறவைக்கு மரத்தை கொத்துறதுனாலதான் மரங்கொத்தி பறவைன்னு பேர் வந்துச்சா? அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மரங்கொத்தி பறவை ஏன் மரத்தை கொத்துது? போன சீரீஸ்ல வாத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள், வாத்துன்னோடனே இத்தனை வகையான வாத்து இருக்கா, இந்த வாத்து என்ன சாப்பிடும், ஒருக்க இனச்சேர்க்கை பண்ணா அது எத்தனை முட்டை போடும், அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்தான் ஒரு வாத்து ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு பறந்தே வரும். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே போன சீரீஸ்ல, போன வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்துருந்தோம். இந்த சீரீஸ்ல வாத்து மாதிரியே இருக்கிற ஒரு பறவையா இல்ல வாத்தை விட வேற மாதிரி இருக்கிற ஒரு பறவையா அப்படின்றது தான் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். அதுதான் மரங்கொத்தி பறவை. மரங்கொத்தி பறவையா மனங்கொத்தி பறவையா அப்படின்றத இந்த சீரீஸ்ல ஆன்சர் சொல்றேன்னு இருக்காரு. இந்த வீடியோல சொல்லுவீங்களா இல்ல அடுத்த வீடியோல சொல்லுவீங்களா? ஓகே, அப்ப இந்த வீடியோல மரங்கொத்தி பறவை, இந்த சீரீஸ்லயே மரங்கொத்தி பறவையை தான் பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் மரங்கொத்தி பறவையில எத்தனை வகையான பறவைகள் இருக்கு? ஸ்பீசிஸ் மரங்கொத்தி பறவைகள் 230ல இருந்து 240 ஸ்பீசிஸ் வரைக்கும் இருக்கு. அதுல சிலது அழிஞ்சிருச்சு. ஆனா இவ்வளோ இனங்கள் 230க்கு மேற்பட்ட இனங்கள் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ இது 230 ஸ்பீசிஸ்னா பாக்குறது எல்லாமே அப்ப மரங்கொத்தி பறவையா தான் இருக்குமா? இல்ல, நீங்க மரங்கொத்தி பறவையிலேயே நிறைய இனம் இருக்குன்னா எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதிரி சைஸ்ல இருக்கும், ஒவ்வொரு மாதிரி பாக்குறதுக்கு இருக்கும், ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் லைட்டா மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு வாழ்விடத்துக்கு ஏத்த மாதிரி அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால ஒரு மாதிரி இருக்கும், சவுத் அமெரிக்கால ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 230ல இருந்து 240 ஸ்பீசிஸ் சொல்றோம். இப்ப மரங்கொத்தி பறவை 230 ஸ்பீசிஸ்னா அதோட சைஸ் என்ன அளவுல இருக்கும் ப்ரோ? இது இவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கிறனால நம்ம துல்லியமா இவ்வளோதான் சைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜா சொல்ல முடியாது இதுல. அப்போ அதோட பெருசு ஒன்று இருக்கும், அதோட சின்னது ஒரு சைஸ் இருக்கும்ல. அப்ப பெரிய மரங்கொத்தி பறவையோட சைஸ் என்னது, சின்ன மரங்கொத்தியோட பறவையோட சைஸ் என்னது? பெரிய மரங்கொத்தி பறவை இருக்கிறதுலயே கிரேட் ஸ்லேட்டி உட்பெக்கர் அப்படின்றது தான். இது கிட்டத்தட்ட இதோட லென்த் 48ல இருந்து 58 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் 58 சென்டிமீட்டர் வரைக்கும் அதனுடைய லென்த் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 2 அடிக்கு வரும். அதுவே அந்த உட்பெக்கரோடைய, அதாவது அந்த மரங்கொத்தியோட எடைன்னு நம்ம பார்த்தோம்னா 360 கிலோல இருந்து 360 கிராம்ல இருந்து 563 கிராம் வரைக்கும். ஒரு செகண்ட் மிரண்டுட்டேன், 360 கிலோன்னு. ஓகே, சோ அரை கிலோ வரைக்கும் அதனுடைய வெயிட் இருக்கிறதுல ஹையஸ்ட் அதுதான். ஆமா, ஆனா இது இருக்கிறதுல இம்பீரியல் உட்பெக்கர்னு ஒண்ணு இருந்தது, ஆனா இப்ப அது அழிஞ்சு போயிருச்சு. அது இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி ஐவரி பெல்ட் உட்பெக்கர் அப்படின்னு இன்னொரு இனமும் இருக்கு. இதுவுமே அழிஞ்சு போறது இல்லைன்னா அழிய போறதா கருதப்படுது. இதை தாண்டி உண்மையிலே இப்ப எக்ஸ்டெண்ட் ஆகுறதுல இந்த கிரேட் ஸ்லேட்டி உட்பெக்கர் பெருசு. இருக்கிறதுலயே சின்னது அப்படின்னு பார்த்தா அது பார் பிரஸ்டட் பிக்குலட் அப்படின்றது. இந்த பார் பிரஸ்டட் பிக்குலட் அப்படின்றது வெறும் 7.5ல இருந்து 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதனுடைய லென்த். ஸோ அது மட்டும் இல்லாம அதனுடைய கிராம் அதாவது வெயிட் 8ல இருந்து 10 கிராம் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ சின்னது தான் இந்த பார் பிரஸ்டட் பிக்லட் அப்படின்ற மரங்கொத்தி பறவை. ஸோ இருக்கிறதுலையே இப்போ இருக்கிறதுல பெருசு கிரேட் ஸ்லேட்டி உட்பெக்கர், இருக்கிறதுலையே இப்போ இருக்கிறதுல சின்னது
பார் பிரஸ்டட் பிக்குலட். ஓகே, இப்போ 230 வகையான மரங்கொத்தி சாரி மரங்கொத்தி 230 வகையான மரங்கொத்தி பறவை இருக்குன்னா அது என்னென்ன நிறங்கள்ல இருக்கும் ப்ரோ மரங்கொத்தி பறவை? பொதுவாக நம்ம பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் அதனோட தலை, கழுத்து பகுதி, வயிற்று பகுதி, அதுக்கப்புறம் இறகு, இதுல வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பிளாக்கு ஒயிட் இது கலந்து இருந்துகிட்டே தலை மேல மட்டும் ரெட்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெட் கலர் இருக்கும், எல்லோ, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிரீன் இருக்கு, அதே மாதிரி ப்ரௌன் இருக்கு, கிரே இருக்கு. ஸோ இந்தந்த கலர்ஸ் எல்லாமே வந்து மரங்கொத்தி பறவைகள் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குமா ப்ரோ? இல்ல தனித்தனியா இப்போ ஒரு மரங்கொத்தி பறவை எடுத்துக்கிட்டோம்னா இது பிளாக்ல மட்டும் தான் இருக்குமா? அந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கும். ஏன்னா அவைகளோட உடம்புல வந்து புள்ளிகளும் இருக்கும். அந்த புள்ளிகளும் வந்து கலர் மாறும். சிலதுக்கு வரி இருக்கும், கோடு போட்ட மாதிரி. ஸோ அதுக்கும் வந்து கலர் மாறும். ஸோ அந்தந்த மாதிரி அதனுடைய ப்ளூமேஜ் வந்து கலர் மாறிட்டே இருக்கும். அந்த இறகுகள்லாம் இருக்குல்ல, அதுல வந்து கலர்ஸ் நிறைய வந்து இருக்கு. சரி ப்ரோ, இப்போ 240 வகையான மரங்கொத்தி பறவை இருக்குன்னா அந்த 240 வகையான மரங்கொத்தி பறவை எங்க வாழும் ப்ரோ? எங்க வாழுதுன்னா இப்போ அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், நியூசிலாந்து இது போன்ற இடங்களை தவிர உலகத்துல எல்லா இடங்கள்லயுமே மரங்கொத்தி பறவைகள் வந்து இருக்கு. அது ஏன் ப்ரோ அங்க மட்டும் இல்லாம இருக்கு? அங்க மட்டும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அதை பத்தி நம்ம தெளிவா ஃபியூச்சர்ல இருந்தாலும் இதுல வந்து மேலோட்டமா சொல்றேன். இந்த அண்டார்டிகாவில் வந்து இல்லாம போறதுக்கு காரணம் தெரியும். அங்க வந்து வாழ முடியாது, பயங்கரமா பனி கொட்டும். ஆனா அந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் எப்படின்னா அந்த காலத்துல பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியினுடைய அந்த நிலப்பகுதி இருக்குல்ல, அது வந்து கடலை விட்டு இந்த நாடுகள் மட்டும், இந்த ஆஸ்திரேலியா அந்த கண்டம் மட்டும் அப்படியே வந்து தனியா பிரிஞ்சு இருந்தது. அதனால இந்த பக்கம் தான் எவால்வ் ஆயிருக்கு. இந்த மரங்கொத்தி பறவைகள் உருவானது எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த கடல் பகுதிக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் அமெரிக்கா, ஆசியா இந்த பக்கம் தான் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்படி எவால்வான மரங்கொத்தி பறவைகள்னால ரொம்ப தூரம்லாம் பறக்க முடியாது. இப்ப ஒரு உயிரினம் இங்க உருவாகி இருக்குன்னா அதனால இப்ப வாத்துகள்லாம் எப்படி கண்டம் போற மாதிரி இனம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மரங்கொத்தி பறவைகள் இருந்தா பரவாயில்ல, இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் போயிருக்கும். ஆனா அது எவால்வ் ஆனது ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு இந்த பக்கம் அப்படின்றனால அந்த கடலை தாண்டி இவைகள்னால போக முடியல. அதனாலதான் ஆஸ்திரேலியா, அதே மாதிரி நியூசிலாந்து, அதுக்கப்புறம் மடகாஸ்கர் இது போன்ற இடங்கள்ல இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு இதுல என்னன்னா, இப்ப ஆஸ்திரேலியாவுல இதோட வேலை செய்யறதுக்கு அங்கே இதே மாதிரி சில உயிரினங்கள் இருக்கு, இதே மாதிரியே இருக்கு. ஆமா, அதனாலதான் அதுக்கு எக்கலாஜிக்கல் நீஸ் அப்படின்னு பேரு. இதனோட தேவை அங்க இல்ல, அதனாலயும் இந்த இனம் வந்து அங்க இல்ல. சரி ப்ரோ, இப்ப மரங்கொத்தி பறவை என்ன சாப்பிடும் ப்ரோ? என்ன சாப்பிடும் அப்படின்னா நார்மலா வந்து அது எல்லாத்தையுமே சாப்பிடும். மரத்தோட கொட்டைகள், தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து புழு, பூச்சி, எறும்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆனா இதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு. என்னன்னா எல்லோ பெல்லிட் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான மரங்கொத்தி பறவை இருக்கு, எல்லோ பெல்லிட் சாப்சக்கர். இது என்ன பண்ணும்னா அந்த பெரிய மரம்லாம் இருக்குன்னா பச்சை மரம் இருக்குன்னு வச்சுக்கோ, பச்சை மரம் மீன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மரம், ஃபைன் ட்ரீ. அதுல வந்து ஒரு மாதிரி வந்து சாலோ ஹோல்ஸை வந்து போடும். அதாவது மேலோட்டமா நிறைய ஓட்டைகளை போட்டு வச்சிரும். அது வந்து ஸ்கொயர் ஷேப்ல கூட இருக்கும். ஸோ அப்படி ஓட்டை போட்டு வைக்கிறது எதுக்குன்னா, இப்போ ஒரு மரத்தை நம்ம கொத்தி விட்டோம்னா அதுல இருந்து அந்த பிசின் மாதிரி வரும். அது மாதிரி அந்த எல்லா ஓட்டைகள்லயும் அந்த பிசின் வரும். அதுக்கு பேரு சாப்பு. அது வந்து இனிப்பாவும் இருக்கும். இப்ப அந்த இனிப்பை வச்சுட்டு எறும்புகள், வண்டுகள், மற்ற பூச்சிகள் அதுல வந்து சாப்பிட வந்து உட்கார்ந்த உடனே அந்த பிசினோட சேர்த்து அப்படியே இந்த எல்லோ பெல்லிட் சாப்சக்கர் வந்து அந்த பூச்சிகளையும் உறிஞ்சு சாப்பிட்டுடும். ஸோ அந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிடும். அதுக்கப்புறம் இன்னொரு இனம் இருக்கு, பைலியேட்டட் சாப்சக்கர், பைலியேட்டட் உட்பெக்கர் அப்படின்னு. இந்த மரங்கொத்தி இனம் என்ன பண்ணும்னா அந்த இந்த மாதிரி மரம் இருக்கும், அதுல வந்து நல்லா ஒரு பெரிய ஓட்டமாய் போட்டுரும். ஸ்கொயர் ஷேப்லயோ இல்லைன்னா ரெக்டாங்கிள்லயோ போட்டுரும். அது ஏன் அப்படி பண்ணுதுன்னா அப்பதான் வந்து இப்ப ஸ்கொயர் ஷேப்லயோ அல்லது ரெக்டாங்கிள்லயோ பண்ணாதான் நிறைய சாறு வரும். அந்த மாதிரி நிறைய சாறு வந்த உடனே அது வந்து இதை பிடிச்சு சாப்பிடும். ஏன்னா அந்த சாறுல வந்து இந்த கார்பெண்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வகையான எறும்பு இனம் இருக்கு. அது வந்து அதனுடைய வாசனைக்கு வரும். வந்த உடனே அதை பிடிச்சி இந்த மரங்கொத்தி வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இதுல வேட்டை முறையும் வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து சுவாரஸ்யமா கூட இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம் ப்ரோ. இந்த மரங்கொத்தி பறவைக்கு மரத்தை கொத்துறதுனாலதான் மரங்கொத்தி பறவைன்னு பேர் வந்துச்சா? அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மரங்கொத்தி பறவை ஏன் மரத்தை கொத்துது?
இது மரங்கொத்தி பறவைன்னு பேர் வர்ற காரணம் மரத்தை கொத்துறனாலதான், உட்டை வந்து பெக் பண்றனாலதான் உட் பெக்கர் அப்படின்னு பேரு. சரி, இப்ப இதுக்கு ஏன் மரங்கொத்தி பறவை அப்படின்னு பேர் வந்தது பார்த்துட்டோம். இது ஏன் மரம் கொத்துது அப்படின்னா இதுக்கு வந்து 3 காரணம் இருக்கு. ஒண்ணு சாப்பாடு, அதை நம்ம பேசி. ஆமா, அந்த மரப்பட்டைங்க வந்து அதாவது இது மட்டும் இல்ல, வேற விதமாகவும் மரப்பட்டைகளுக்குள்ளே கூட சில பூச்சிகள்லாம் இருக்கும், அதை பிடிச்சி சாப்பிட்றது கூட கொத்தும். ஸோ அது முதல் காரணம். 2வது காரணம் வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிக்கிறதுக்காக. ஸோ அதாவது இது போய் தங்கணும்ல, அதுக்காகவும் வந்து அந்த மாதிரி ஓட்ட போடும். 3வது காரணம் வந்து கம்யூனிகேஷன், மற்ற மரங்கொத்திகள் கூட தொடர்பு கொள்றதுக்கு, இதனோட எல்லை இதுதான் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு ட்ரம்மிங் சவுண்டு கொடுக்கும், அது வந்து கொத்துற மூலமா. ஸோ அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இதே கம்யூனிகேஷன்ல டெரிட்டரி மட்டும் இல்லாமல் அந்த துணையை ஈர்க்கிறதுக்கு அதோட ஒரு பிஹேவியராக கூட இந்த மாதிரி கொத்துறது வந்து பண்ணும். ஸோ இதெல்லாத்துக்காக தான் மரங்கொத்தி பறவைகள் வந்து மரத்தை கொத்துது. ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை அதனால கொத்த முடியும்? இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து 100 வாட்டி இல்லை, ஒரு 15ல இருந்து 20 வாட்டி வெறும் ஒரு செகண்டுக்குள்ள அது வந்து கொத்திடும், அவ்வளோ ஸ்பீடா. ஆனால் அவ்வளோ ஸ்பீடா அது கொத்துனா கூட அதனுடைய தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளைக்கு வந்து பாதிப்பு வராது. இப்போ நமக்கு வந்து ஏதாவது பேட்டை கையில் பிடிச்சிருக்கும் போது, ஒரு லோக்கல் பேட்டை கையில பிடிச்சிட்டு ஒரு பெரிய பால் வந்து அந்த பேட்ல பட்டா நம்ம கை அதிரும். அந்த மாதிரி இது கொத்துற வேகத்துக்கு இதனோட தலை வந்து அதிரணும், தலைக்குள்ள இருக்கிற மூளைக்கும் பாதிப்பு ஏற்படணும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இதனோட அமைப்பே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அதை வந்து பாதுகாக்கும். அதனால கொத்துனாலும் அந்த ஒரு அழுத்தம் போய் மரங்கொத்தி பறவையுடைய மூளையை பாதிக்காது. இதை வச்சே விஞ்ஞானிகள் வந்து ஹெல்மெட்டை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். ஆமா, ஹெல்மெட் வந்து நிறைய பேர் போடுறாங்க, ஆனா கீழே விழுந்தா அடிபட்டா அதிரும். அந்த அதிரும் இல்லாம பண்றதுக்கு இதனுடைய அமைப்பை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சிகள் நடந்து வந்துட்டு. நீங்க முடிக்க போறீங்களா இல்ல வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல, இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு, நீங்க கேட்டதை சொல்லுங்க. மரங்கொத்தி பறவைக்கு ஏன் மனங்கொத்தி பறவை அந்த பேரு குழப்பம் வந்துச்சு, அதை கடைசியில பாப்போமா இல்ல நீங்க சொல்ல வந்ததுல சொல்லி நீங்க கேட்டுருங்க. அதாவது மனங்கொத்தி பறவைலாம் இது கிடையாது, அது படத்துல சும்மா வச்ச பேரு. இது வந்து மரங்கொத்தி தான், மரத்தை கொத்துறனால இதுக்கு வந்து மரங்கொத்தி பறவை அப்படின்னு தான் பேரு. ஒருவேளை இதை பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே இது பிடிச்சு போனா அவங்களுடைய மனத்தை கொத்துற பறவையா. இந்த உட்பேக்கர்ஸ்ல ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கு. நீங்க நார்மலா இந்த மரத்தை வந்து கொத்தி தான் இது போய் தூங்கும், அதாவது அந்த கூடு கட்டி. ஆனா எல்லா மரத்தையும் போய் கொத்தாது. இது வந்து காஞ்சி போன பட்டு போன மக்கி போன மரத்தை தான் வந்து கொத்தி அதுக்குள்ளதான் வந்து கூடு கட்டும். அது ஏன் அந்த மரத்தை ஸ்பெசிபிக்கா செலக்ட் பண்ணி கொத்துது? ஏன்னா இப்ப நல்லா இருக்கக்கூடிய மரம் இருக்கு உயிரோட்டமா, அந்த மரத்தை போய் கொத்துனா அந்த பிசின் ஒழுகி வரும், அது இதனுடைய அழகுல அதாவது வாயில, அதுக்கப்புறம் அதனோட அந்த உடம்புல எல்லாத்துலயும் பட்டு அது நசனசன்னு இருக்கும். இதுவே காஞ்சு போனது மக்கி ஆமா, அதனால அதுல வந்து வாழும். இதே மாதிரி ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குன்னா அங்கங்க மேல வந்து உயரத்துல ஏதாவது ஒரு கிளை வந்து பட்டு போயிருக்கும், சோ அங்க கொத்தி கூடு கட்டும். இந்த மாதிரிதான் ஒரு மரம் இருந்தா முழு மரமும் பட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அது எங்க போய் கொத்தி வாழணும்னு நினைக்குதோ அந்த கிளை மட்டும் பட்டு போயிருந்தாலோ மக்கி போயிருந்தாலோ போதும், காஞ்சி போயிருந்தா அதை மட்டும் வந்து கொத்தி அந்த இடத்துல வந்து வாழ ஆரம்பிச்சிரும். ஆனா இதுலயே வந்து ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. இது என்ன பண்ணோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இந்த பச்சை மரம் இருக்கு, நல்லா இருக்கிற மரம், அதையே கொத்தி அதுல கூடு கட்டும். ஏன் அப்படி கட்டும்னா அப்படி கூடு கட்டும் போது அதுல இருந்து பிசின் வலியும், அப்படி வலிஞ்ச உடனே அந்த இடமே வந்து பிசு பிசுன்னு ஆயிடும். அப்ப பாம்பு மாதிரியான மற்ற உயிரினங்கள் இதோட முட்டையை வேட்டையாடுறதுக்கு மேல ஏற முடியாது, வலிக்கிட்டு கீழே போயிடும். அதுக்காக புத்திசாலித்தனமா ரெட் காக்கேட்டட் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும் மரங்கொத்திகள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மரங்கொத்திகளையும் நம்ம எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். கூடுதலா அதுல சொல்ல போனா மரங்கொத்திகளுடைய அந்த நாக்கு இருக்குல்ல, அது வந்து அதனுடைய வாயை விட 2-3 மடங்கு நீளமா இருக்கும். அதனாலயே அது நம்ம நாக்கை வந்து உள்ள இழுத்து வச்சா இங்க இருந்து இங்க இருக்கும், ஆனா அது வந்து அப்படியே அதனுடைய மண்டை ஓட்டை சுத்தி அப்படியே வச்சிருக்கும். அது வெளியே இழுக்கும் போது அந்த நாக்குல பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஒரு பொந்து இருக்கு, அந்த பொந்துக்குள்ள அந்த நாக்கை மட்டும் விட்டு உள்ள இருக்கிற பூச்சியை வந்து சக்குன்னு பிடிச்சி அப்படியே முழுங்கிடும், ஒரே இதுல இழுத்துரும். ஸோ அந்த மாதிரி அந்த பூச்சியும் ஒட்டிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதுல இன்னும் சுவாரஸ்யங்கள் கொட்டி கிடக்கு. அது போக 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 இந்த வீடியோஸ்ல ஒரு மரங்கொத்தி பறவைக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டோம். மரங்கொத்தி பறவை வந்து
காஞ்ச மரத்தை தான் கொத்தும் அப்படின்றது இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம், இதனுடைய வாழ்க்கை முறையும் இனச்சேர்க்கை. ஓகே, அடுத்த வீடியோல மரங்கொத்தி பறவையோட வாழ்க்கை முறையும் இனச்சேர்க்கையும் வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.